ஓகே. ஸோ நாங்கள் 9வது கேள்விக்கு போவோம். சரியா? கேள்வியை வாசிக்கிறேன். பின்வரும் அமில மூல தாக்கங்களின் மூலம் ஒரு மோல் H2O-வை உருவாக்கும் போது அதிக சக்தியை வெளிவிடுவது எது? சரியா? வடிவா கவனி. முதல்ல இந்த கேள்வியை பார்த்தோன்னே விளங்கியிருக்கும். இது ஒரு சரியா தேர்மோல யூனிட் 5ல் வர சரியா நடுநிலையாக்கல் வெப்ப உறை சம்பந்தமான ஒரு கேள்வி. வடிவா கவனி. இங்கே வேறு இப்போ எப்படி பாவம் சரியா ஒரு வெண் அமிலமும் சரியா வெண் கேரமும் தாக்குதுன்னு வைப்போம். ரைட், இது கேஸ் நம்பர் 1 வைக்கிறேன். ரைட், இதில் வெளிவிடுற சக்தியை E1 வைப்போம். அதே மாதிரி கேஸ் 2 எடுப்போம். சரியா, ஒரு வெண் அமிலம் இருக்கு, ஆனால் இந்த வெண் கேரத்துக்கு பதிலாக ஒரு மென் கேரத்தை போடுறேன். அதே மாதிரி இங்கே சரியா வெண் கேரம் இருக்கு, ஆனால் இந்த வெண் அமிலத்துக்கு பதிலாக ஒரு மென் அமிலத்தை போடுறேன். சரியா, ஓரா இதில் வர சக்தியை ஒரு E2 வைப்போம். சரியா, இது அல்லது இது ஏதாவது ஒன்றில் வர சக்தியை E2 வைப்போம். அதே மாதிரி 3வது கேஸ் எடுக்கிறேன். ரெண்டுமே அது மென் அமிலம் சரியா மென் கேரம். சரியா, இதில் வர சக்தியை E3 என்று வைப்போம். சரியா, வடிவா கவனி. முதலாவது என்ன நடக்குது? வெண் அமிலமும் வெண்கேரமும் தாக்குது. கடைசியில் மென் அமிலமும் வெண்கேரமும் தாக்குது. 2வது கேஸில் ஏதாவது ஒன்று வெண் அமிலம், ஏதாவது ஒன்று மென்கேரம். சரியா, சிம்பிள். ரைட், இப்போ இதில் வர சக்திகள் எது கூடவே இருக்கும்னு பார்த்தா வடிவா பேர் வெண் அமிலமும் வெண்கேரமும் தாக்கிக்க வர சக்தி மிச்சம் எல்லாத்தையும் விட கூடவே இருக்கும். அதே மாதிரி மென் அமிலமும் மென்கேரமும் வர சக்தி இருக்கிற எல்லாத்தையும் விட குறைவாக இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் சரியா E2 வரும். ஓகேவா? ஏன் இந்த வெண் அமிலம் வெண்கேரத்தால் வர சக்தி கூடவே இருக்கண்டா, இங்கே வேறு இது வெண்கேரங்கள் வெண் அமிலங்கள் முழுமையாக அயனாக்கம் அடையும். என்ன செய்யும்? முழுமையாக அயனாக்கம் அடையும். ஸோ அது நிறைய சக்தியை வெளிவிடும். ஆனால் இந்த மென் அமிலங்கள் மென்கேரங்கள் பௌதியாத்தான் அயனாக்கம் அடையும். ஸோ கொஞ்சம் சக்தியை வெளிவிடும். அது மட்டும் இல்லை, இந்த தான் பிரிகை அடையக்கு என்ன செய்யும்டா இருக்கிற சக்தியை கொஞ்சம் உறிஞ்சிடும். விளங்குது? அதாவது வெளிவிடுறதும் குறைவு, அதை விட தானும் கொஞ்சம் என்ன செய்யுது உறிஞ்ச போகுது. அப்போ பயங்கர குறைவாக இருக்கும். இது ரெண்டுக்கு நடுவில் என்னது? ஏதாவது ஒரு வெண் அமிலம் அல்லது வெண்கேரம் வந்தால் இடையில வர சக்தி இருக்கும். இதான் தியரி. ஆனால் இதை விடவும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஒன்று இருக்கு. என்னண்டா, இப்படி நடக்கிற வெண்ணமில வெண்கேர தாக்கத்தில் பிரிசிபிட்டேட் அதாவது சரியா வீழ்படிவு உண்டாகுமண்டா. சரியா, வீழ்படிவு அதாவது பிரிசிபிட்டேட் உண்டாகுமண்டா. அது என்ன நடக்குமண்டா இன்னும் சக்தி கூடவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை கேஸ் நம்பர் 4 வைக்கிறேன். இதில் ஏதோ ஒன்று தாக்குது, அதில் வீழ்படிவும் வருதுன்னு வைப்போம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வெண்ணமிலம் வெண்கேரம் தாக்கிக்க, வெண்ணமிலம் சரியா வெண்கேரம் தாக்கிக்க பிரிசிபிட்டேட் பிபிடி வருதுண்டா, இதுண்ட சக்தி E4 அது எல்லாத்தையும் விட கூடவே இருக்கும். சரியா, எல்லாத்தையும் விட என்னவா இருக்கும்? கூடவே இருக்கும். ஸோ இதான் தியரி. ஸோ ஒன்றா போவோம். சரியா, வடிவா கவனி. முதலாவது பேர் சரியா முதலாவது விட H2SO4 + BaOH twice. ரெண்டாவது H2SO4 + NaOH. மூன்றாவது CH3C double bond OH + NaOH. ரைட், நாலாவது சரியா HNO3 + KOH. அஞ்சாவது CH3C double bond OH + NH4OH. வேறு வடிவா பேர் இது ஒரு மென் அமிலம். முதல் மென் அமிலம் மென்கேரம் என்று கண்டுபிடிக்க தெரிய வரும். ரைட், இது ஒரு மென்கேரம். ஸோ இதால் வர சக்தி இருக்கிறது எல்லாத்தையும் விட குறைவாக இருக்கும். ஸோ இந்த விட வராது. ஓகேவா? இங்கே வேறு இது ஒரு வெண் அமிலம், இது ஒரு வெண்கேரம். ஸோ இது கூடவே இருக்கும். ஸோ இது பிரச்சனை இல்லை. இங்கே வேறு இது ஒரு மென் அமிலம், இது ஒரு வெண்கேரம். ஸோ இதோட கம்பியாக பண்ணிக்கு இது குறைவாக இருக்குமே. இது ரெண்டுமே வெண், இதில் ஒன்று வெண் இன்னொன்று மென். ஸோ இதுவும் வராது. இது ரெண்டும் வெண். சரியா, அப்போ வெண் அமிலம் சரியா வெண்கேரம். இது சரியா வெண் அமிலம், இது வெண்கேரம். ஸோ இந்த 3 விடையில் ஒன்று வரலாம். ஸோ இங்கே வேறு இதில் எதில் பிபிடி அதாவது வீழ்படிவு வெறுமண்டா அதான் விடையாக இருக்கும். இங்கே வேறு விடையாக போடுறேன். இங்கே வேறு இப்போ இதங்களுக்கு தேவையில்லை. சரி, இது அடிக்கிறேன், தேவையில்லாத அடிக்கிறேன். சரியா,
இவர் இந்த H எண்ணெயோட சாரி H வந்து OHோட சேர்ந்தா எண்ணெயோ சாரி இந்த H வந்து OHோட சேர்ந்தா H2O ரைட் ப்ளஸ் இந்த Na வந்து SO4ஓட சேர்ந்தா Na2SO4. அதே மாதிரி இங்கே இந்த H வந்து OHோட சேர்ந்தா H2O, இந்த K இந்த NO3 மைனஸோட சேர்ந்தா KNO3. அதே மாதிரி இங்கே வேற இந்த H டே அமில மூலத்தாக்கம் தெரியும் தானே, H ப்ளஸ் வந்து OH மைனஸோட சேரும், மிச்சமாக இருக்கிறது மிச்சத்தோட சேரும். அப்போ இங்கே H இருக்குது, இங்கே OH இருக்குது. அப்போ H ப்ளஸ் போய் OHோட சேர்ந்தா சரியா H2O வரும். அதை விட இங்கே BA போய் SO4ஓட சேர்ந்தா சரியா BaSO4 வரும். இங்கே வேறு எல்லாத்துலேயுமே H2O உருவாகுது. ஆனால் இதில் மட்டும்தான் என்னது வீழ்படி உருவாகுது. இங்கே வேறு BaSO4 வீழ்வடிவன்னு தெரியணும். ஸோ இதில் மட்டும்தான் வீழ்படிவு உருவாகும்ன்றதால இந்த மிச்ச எல்லாத்தையும் விட இருக்கிறதுலையே இதுக்கு தான் என்னது கூட சக்தி வழிவிடப்படும். சரியா இங்கே வேறு இதில் நடுநிலையாக்கல் தாக்கத்தால் அதாவது அமில மூல தாக்கத்தால் வெளிவார சக்தியும் பெறுது. சரியா இதை வந்து நியூட்ரலைசேஷன் எனர்ஜி அதாவது சரியா நியூட்ரலைசேஷன் எனர்ஜின்னு சொல்லலாம். அதே மாதிரி சரியா இந்த பிரிசிபிட்டேட் சரியா பிபிடியால் வர என்னது சக்தியும் வெளிவிடப்படுது. அப்போ இங்கே வேறு இங்கே எல்லாத்துலேயும் இந்த இது மட்டும் தான் பெறுது, அமில மூல தாக்கத்தால் வெளிவிடப்படுற சக்தி மட்டும் தான் பெறுது. ஆனால் இந்த முதலாவதுல மட்டும்தான் சரியா வீழ்படிவால வார சக்தியும் என்ன செய்யுது எக்ஸ்ட்ராவாக வருது. ஸோ இதில் தான் என்ன சக்தி கூடவே இருக்கும். ஆகவே 9வதுக்கு முதலாவது விடை.